தென் இது வந்து நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு செக்ஷன் இதில் வந்து நம்ம பேங்கிள்ஸ் போட்டுக்கலாம். இது நீங்கள் யாருக்குமே பார்த்துக்க மாட்டீங்க, ஸ்டீலில் தான் போட்டிருப்பாங்க. இது நம்ம வுட்டில் புதுசாக நம்ம தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்கள் பேங்கிள்ஸ் போட்டு கஸ்டமருக்கு வந்து 1 கிராம் கோல்டெலாம் இதில் வந்து ரொம்ப நீங்கள் ஈஸியாக நல்லா காட்டலாம். ஏன்னா இதில் வைக்கும்போது நல்லா அவ்வளோ டிஸ்பிளே சூப்பராக இருக்கும். பார்த்து நிறைய பேர் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யார்கிட்ட என்ன பண்ணாலும் ஒர்க்கோட குவாலிட்டி செக் பண்ணுங்கள், என்ன பிராண்டு போடுறாங்க செக் பண்ணுங்கள், டேப்பு பிவிசி போடுறாங்களா, அயன் டேப் போடுறாங்களான்னு செக் பண்ணுங்கள், ஹேண்டில் என்ன ஹேண்டில் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்க்ரூ என்ன ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறாங்க, எல்லாமே செக் பண்ணுங்கள். ஹாய் கைஸ், வெல்கம் டு ஏஎஸ்எம் இன்டீரியர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்து என்ன ஷாப் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆந்திரா வந்திருக்கோம். அதாவது நம்ம தமிழ்நாடு தாண்டி பெங்களூர், ஆந்திரா, கேரளா எல்லோரும் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ஆந்திரா வந்திருக்கோம். ஒரு புது கலர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். செம்ம சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. செய்யும் போது கஸ்டமர் செலெக்ஷன் பண்ணாங்க. நான் க்ரீன் கலர்னு நினைப்போம், நான் வேணாம் சொன்னேன். இல்லை கஸ்டமர் தைரியமாக பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு முயற்சி கொடுத்து பண்ணி சூப்பராக ஒரு க்ரீன் கலரில் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது என்ன ஷாப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன்சி ஜுவல்லரி, 1 கிராம் கோல்டு, ஆல் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. பேங்கிள்ஸ் இருக்குது, இயரிங்ஸ் இருக்குது, 1 கிராம் இயரிங்ஸ் இருக்குது, நார்மல் இயரிங்ஸ் இருக்குது, நார்மல் பேங்கிள்ஸ் இருக்குது, எல்லாம் டோட்டல் எல்லாமே இருக்குது. 1 கிராம் பேங்கிள்ஸ் இருக்குது, நெக்கு, ஆரம் எல்லாமே இருக்குது. இப்போ டாய்ஸு, ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி ஒரு ஷாப்பு. ஸோ இந்த ஷாப்போட சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 11க்கு 30 இருக்குது. இந்த ஷாப் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4 அடி டிஸ்பிளே ராக் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஒரே டிஸ்பிளேவாக கொடுத்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். இது வெளியேருந்து பார்க்கும்போது செம்ம கிளாசிக்காக இருக்கும் லுக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி டோரு. இந்த ஃப்ரண்ட் ஃபுல் கண்ணாடி கொடுத்து அதுலேயும் பிளேட் வந்து அவர் வந்து நெக் வைக்கிறனால இந்த ஹைட்டில் வேணும்னு சொல்லியிருந்தார் கஸ்டமரு. அதனால் ஒரே இதாக கிளாஸில் 12 கொடுத்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு 4.5 அடி, 3 அடி வழி, அதுக்கப்புறம் இங்கே ஒரு 3.5 அடி, இங்கே ஒரு டிஸ்பிளே இருக்குது. இது ஃபுல் கிளாஸ் கொடுத்து கிளாஸ் பிளேட் இங்கே அவருக்கு அந்த நெக்குக்கு ஏற்ற மாதிரி இங்கே நிறைய கிளாஸ் பிளேட் வர மாதிரி பக்காவாக கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பவுட்ரு கோட்டிங் கொடுத்து பக்காவாக ஒரு ஓப்பன் டோர் க்ளோஸ்லாம் போட்டு பக்காவாக 7 அடி 8 வரை டோர் க்ளோஸு. அண்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஃபீட்டுக்கு அது கவர் பண்ணுற மாதிரி 8 அடி கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவுமே வந்து பவுடர் கோட்டிங் போட்டு பக்கா ஃபினிஷிங்கில் பண்ணி கொடுத்துருக்கோம். டோர் க்ளோஸ் போட்டு பார்க்கும்போது ஒரு ஈவனாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஷாப்போட ஃப்ரண்ட் எலிவேஷன். பார்த்துக்குங்க, நீட்டாக இருக்கும். இது ஏன் ஒயிட் போட்டிருக்கும்போது இது நம்ம எல்லாமே க்ரீன் வித் ஒயிட்டில் தான் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த ஷாப்புக்கு. அதனால இது வந்து ஒயிட்டில் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். தென் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 6 அடிக்கு வந்து சீட் அடிச்சிருக்கோம். இல்லை நம்ம டிஸ்பிளே ராக்கும் போயிடுச்சு. அங்கே இவங்க வந்து பூஜா அந்த லைட் வர மாதிரி பெரிய பூஜா ஒன்று வச்சுப்பாங்க. தென் நீங்கள் வந்து சேர் போட்டு கேஸுக்கு உட்காந்துக்குவாங்க. அதனால் இங்கே வந்து ஃபுல் சீட் என்ன கலர் போட்டிருக்கோமோ அதே கலர் சீட் அடித்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து கீழ்பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டு கொடுத்துருக்கோம். இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா 3 8 அடி அந்த மாதிரி சம்திங் போட்டிருக்கு. ஒரு எல்ட்ராக் போட்டிருக்கு. 3 8 அடி அந்த மாதிரி ஒரு 4 அடி சம்திங் போட்டு ஒரு எல்ட்ராக் போட்டு எல்லாம் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்டில் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அடுத்து அப்டேட்டாக நம்ம நிறைய அப்டேட் கொண்டு வந்திருக்கோம். அப்டேட்டுக்கு அது மாதிரி நம்ம நாபு கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். என்றைக்குமே பட்ஜெட்டு எக்ஸ்ட்ரா இதுன்னு சொல்லி நம்ம ஒரு விஷயம் அப்டேட் பண்ணாமல் இருக்க மாட்டோம். நமக்கு தேவை ஃபினிஷிங் குவாலிட்டி தான். அதனால் நம்ம ஒவ்வொன்றுமே வந்து மட்டும் இதெல்லாம் அலுமினியம் நாபு போட்டிருக்கோம். எல்லாம் டோர் க்ளோஸில் போட்டு மேக்னெட் மால் கொண்டு போட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ அந்தந்த கலர்ஸுக்கு அந்தந்த ஃபினிஷிங்க்கு ஏற்ற மாதிரி நம்மளே பக்காவாக அதுக்கு என்ன உண்டோ அதே நம்மளே போட்டு கொடுத்துருவோம். ஸோ இந்த லைனோட கீழ்பாட்டு இங்கே போட்டிருக்கோம். தென் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி கீழ்பாட்டு போட்டிருக்கோம் பாருங்கள். இது எல்லாமே ஓவராலாக நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போய் ஃபேக்ட்ரியில் செஞ்சு 10 to 12 டேஸில் செஞ்சு இங்கே வந்து 1 டேயில் அசம்பிள் பண்ணி கொடுக்குறது நம்ம ஒர்க்கு. ஸோ கீழ்பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா எல்லாம் இங்கே வச்சு செஞ்சு இங்கே ஆசர் வச்சு 2 மாதம் 3 மாதம் செஞ்ச ஃபினிஷிங் இருக்கும். அப்படி கிடையாது, நம்ம பாட்டாக செஞ்சு இங்கே வந்து அசம்பிள் பண்ணது தான். அசம்பிள் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு பாட்டாக கொண்டு வந்த இது செக்ஷனே தெரியாது. இங்கே வந்து இப்படி போட்டிருக்கோம். தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதே மாதிரி 3 8 அடி போட்டிருக்கோம். 3 8 அடி போட்டிருக்கோம். அங்கே ஒரு 4 அடிக்கு சீட் அடிச்சிருக்கோம். கீழ்பாட்டு பார்த்திங்கன்னா 3 8 அடி போட்டிருக்கோம் பாருங்கள். பக்காவாக இருக்கும். இதுலேயுமே எதுவுமே ஜாயிண்ட் தெரியாது. ஸோ இதை இந்த கடையோட ஓவரால் கீழ் செட்டிங்ஸ் வந்து இது எல்லாமே ஸ்டோரேஜ் தான். உள்ளுக்குள்ளே வந்து ஸ்டோரேஜ் வச்சுருக்காங்க. கீழே 1 அடி மேலே 1 அடி கொடுத்து உள்ளுக்குள்ளே ஸ்டோரேஜ் வைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஒரு 4 அடிக்கு சீட் அடிச்சிருக்கோம். ஏன்னா இங்கே அவங்க ஸ்டோரேஜ் ரூம் இருக்குது இதுக்குள்ளே. ஸோ அதுக்குள்ளே போனால் இங்கே ரேக்ஸ் போட்டால் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு சொல்லி அங்கே ரேக் இங்கே வந்து சீட் அடித்து இங்கே ஒரு டோர் போட்டு இல்லை மிரர் நம்மளே போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள். எவ்வளோ ஃபினிஷிங்காக பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதான் இந்த கடையோட கீழ்பாட்டு.
மேல்பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய செக்ஷன் புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம், என்னென்னு காமிச்சிடுறேன் வாங்க. ஸோ இது வந்து நம்ம எப்பவும் போடுற மாதிரி இயரிங் செக்ஷனு. இது வந்து ஸ்லைடிங்கு, 2 ஸ்லைடிங் இருக்கும், தென் பின்னாடி ஒரு ஃபிக்ஸட் இருக்கும். பாருங்கள் இது வந்து எவ்வளோ குவாலிட்டியாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். நம்மளை பார்த்து நிறைய பேர் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யார்கிட்ட என்ன பண்ணாலும் ஒர்க்கோட குவாலிட்டி செக் பண்ணுங்கள், என்ன பிராண்டு போடுறாங்க செக் பண்ணுங்கள், டேப்பு பிவிசி போடுறாங்களா, அயன் டேப் போடுறாங்களான்னு செக் பண்ணுங்கள், ஹேண்டில் என்ன ஹேண்டில் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்க்ரூ என்ன ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறாங்க, எல்லாமே செக் பண்ணுங்கள். என்கிட்ட ஒர்க் தராட்டினாலும் நீங்கள் யார்கிட்ட கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவாலிட்டி செக் பண்ணி ஒர்க் கொடுங்க. நம்ம யூஸ் பண்ணுறது கேபோர்டு. பார்ட்டிக்கல் போர்டில் நிறைய மிக்சிங் இருக்குது, நிறைய பக்காஸ் இருக்குது, பார்ட்டிக்கல் போர்டு மாதிரியே இருக்கும், பக்காஸ் இருக்குது. அதுக்கு ரொம்ப ரேட் டிஃப்ரென்ஸ் வரும். நம்ம ஃபஸ்ட்டு குவாலிட்டி கேபோர்டு தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணுங்கள், நம்ம கேபோர்டு தான் யூஸ் பண்ணுறோம். அது ஸ்கேனரோட நமக்கு வந்துடும். நீங்கள் ஒர்க் செய்ய வரும்போது பார்த்தீங்கன்னா வித் ஸ்கேனர் ஸ்டிக்கரோட நமக்கு வந்துடும் நம்ம போடுறது. ஸோ இங்கே வந்து 2 இது போட்டு இயரிங் செக்ஷனு, பின்னாடி வந்து ஃபிக்ஸடு பாருங்கள், கீழே மேலே சேனல் கொடுத்து பக்காவாக பண்ணியிருக்கோம். தென் இது வந்து நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு செக்ஷன். இதில் வந்து நம்ம பேங்கிள்ஸ் போட்டுக்கலாம். இது நீங்கள் யாருக்குமே பார்த்துக்க மாட்டீங்க, ஸ்டீலில் தான் போட்டிருப்பாங்க. இது நம்ம வுட்டில் புதுசாக நம்ம தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்கள் பேங்கிள்ஸ் போட்டு கஸ்டமருக்கு வந்து 1 கிராம் கோல்டெலாம் இதில் வந்து ரொம்ப நீங்கள் ஈஸியாக நல்லா காட்டலாம். ஏன்னா இதில் வைக்கும்போது நல்லா அவ்வளோ டிஸ்பிளே சூப்பராக இருக்கும். இதுலேயுமே வந்து 2 ஸ்லைடிங் போட்டு பின்னாடி ஃபுல்லாக ஒரு ஃபிக்ஸர் போட்டிருக்கோம். இது ஒரு ரோல் நீங்கள் வந்து 6 செட்டு பேங்கிள் செட்டில் கிட்டத்தட்ட 12 வளையல் வைக்கலாம். 150 ரோல் போட்டு கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் கணக்கு பண்ணிக்கங்க, அவ்வளோ ஸ்டாக் வைக்கலாம். ஒரு ஒர்க் பண்ணுறோம்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். தென் கஸ்டமருக்கு வந்து டிஸ்பிளே அந்த அளவுக்கு தெரியணும், அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். தென் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கிளாஸ் பிளேட் தான், எல்லாம் 3 அடி 3 அடி போட்டு நம்ம ஃபேன்சி ஐட்டம்ஸு திங்ஸு பாக்கி இருக்கிறது காஸ்மெட்டிக்ஸ் இது எல்லாமே வைக்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் பிளேட்டு. இங்கே எல்ட்ராக்குமே கிளாஸ் பிளேட் போட்டு கொடுத்துருக்கோம். எல்லாமே 12 கிளாஸ் தான் போட்டு கொடுத்துருக்கோம், பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். இது 3 அடி ஹைட்டு, இது 5 அடி ஹைட்டில் போட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் மேல்பாட்டில் வந்து பார்டர் கொடுத்து அந்த ஃபினிஷிங் வர மாதிரி பக்காவாக, எதுவுமே ரெடிமேட் ஒர்க் மாதிரி இருக்காது. நம்மள்ட்ட பெஸ்ட்டு மெயின் அதுதான். நீங்கள் என்ன தான் என்னை கூப்பிட்டு இதாக்குன்னா நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போனாலும் நீங்கள் இங்கே வச்சு செஞ்சு எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு இருக்கும், ரெடிமேட் ஒர்க் மாதிரி இருக்காது. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே செக்ஷன் 5 அடி கொடுத்து இதில் ஒரு ஊக்கு, இதில் வந்து கிளாஸ் பிளேட்டு. ஸோ இந்த செக்ஷன் இவ்வளோ தான். இந்த எல் டைப்பு தான் உங்களுக்கு மெயின். இந்த காஸ்மெட்டிக்ஸு இயரிங் 1 கிராம் கோல்டு 1 கிராம் இயரிங்ஸ்லாம் அங்கே கொண்டு வந்துடுவாங்க. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேன்சி நார்மல் செயின், ஃபேன்சி கம்மல், ஃபேன்சி பேங்கிள்ஸு இதெல்லாம் கொண்டு வரணுன்னாங்க. ஸோ இங்கே வந்து ஊக்ஸ் போட்டு கொடுத்துருக்கு. அவங்க கீ செயின் இதெல்லாம் தொங்க விட்ற மாதிரி, ஆரம் இதெல்லாம் தொங்க விட்ற மாதிரி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிளேட் தான், டாய்ஸு இதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த சைடு ஃபுல்லாமே நம்ம ஸ்லைடிங் கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கோம். எதுக்காகனா அது ஃபுல்லாக நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம், இது கஸ்டமர் சைடு ஆக்சஸ் இருப்பாங்க. ஸோ என்ன எது எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்மள்ட்ட கேட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே 5M கிளாஸ் போட்டு பக்காவாக ஸ்லைடிங் போட்டு சேனல் கொடுத்து அடிச்சிருக்கோம் பாருங்கள். அந்த மாதிரி 3 செக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிரர் வேணும்னு சொல்லியிருந்தாங்க, ஸ்டோரேஜாகவும் வேணும் மிரர் வேணும்னு சொன்னப்போ நம்ம வந்து உள்ளுக்குள்ளே ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். இது திறந்து உள்ளுக்குள்ளே ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா மிரராக யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமர் யாராவது போட்டு பார்த்தாங்கன்னா அவங்க என்ன போட்டிருக்காங்க என்ன வியர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். தென் இங்கே வந்து ஆப்போசிட்டில் என்ன செக்ஷன் கொடுத்தோமோ அது 1 கிராம் கோல்டு கொடுத்தோம். இது வந்து ஃபேன்சி இயரிங்ஸு அவங்களே எடுத்து போட்டு பார்த்து இதாக்குற மாதிரி மிரர் பக்கத்தில் கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு செக்ஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி ஒரு வாட்டிக்கு 100 வாட்டி யோசிச்சு பண்ணுங்கள். அப்போ தான் என்னென்ன பொருள் வைக்க போகிறீங்க என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு யோசிச்சு பண்ணுங்கள். இன்டீரியர் பொறுத்தளவுக்கு 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம யோசிச்சு பண்ணணும். ஸோ இங்கே வந்து பைப் செக்ஷன் கொடுத்துருக்கோம். எதுக்காகனா இங்கே அந்த ஃபேன்சி வளையல்ஸ்லாம் போடுவாங்க, கஸ்டமரே எடுத்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இங்கே வந்து ஃபேன்சி வளையலுக்காக இந்த பைப் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதுவுமே ஈஸி அசம்பிளி. தென் இதுலேயும் வந்து ஸ்லைடிங் செக்ஷன் போட்டிருக்கோம். பின்னாடி வந்து 2 பிக்சர் போட்டிருக்கோம். இங்கே வந்து நம்ம நார்மல் ரேக் வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் இந்த கடையோட டோட்டல் அவுட்புட்டு. சூப்பராக இருக்குது. கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் இருக்காங்க. ஆந்திராவில் வந்து காலாஸ்தி டெம்பிள் அந்த கோயில்கிட்டே தான் இந்த ஷாப்பு. யாராச்சும் நியர்பை இங்கே இருந்தீங்கன்னா இங்கே வந்து செக் பண்ணுங்கள். என் குவாலிட்டி எப்படி இருக்குது, ஒர்க் எப்படி இருக்குது, ஃபினிஷிங் எப்படி இருக்குது எல்லாம் பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஒர்க் உங்களுக்கு வேணுன்னா எங்கேருந்து கூப்பிட்டாலும் சரி நம்ம சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம். முடிஞ்சால் கஸ்டமர் ரிவ்யூ பின்னாடி ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.